எப்போதுமே ஒரு வெற்றியினுடைய வெளி அடையாளத்தை பார்த்து அதன்படி பின்னால போகணும் அப்படின்னு நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் வெற்றி என்பது ஒரு தனி மனிதனுடைய திறமையை மட்டும் சார்ந்ததாங்கிற கேள்வியை நாம் எழுப்புவதே கிடையாது. Again, I would like to take Sachin Tendulkar as an example, since many of the people like him. சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த கிரிக்கெட் பிளேயர், த காட் ஆஃப் கிரிக்கெட் என்று தொடர்ந்து எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய அந்த மனிதனுடைய அவரை போல் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். If you are a cricketer that you want to be like a Sachin Tendulkar, yes. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் வந்து கற்றுக்கொள்வதற்கு என்ன விஷயம் இருக்கிறது? சச்சின் டெண்டுல்கர் இந்த மனிதனிடம் வந்து கிரிக்கெட்டை தான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு சக்தி வாய்ந்த மிகச்சிறந்த உலகத்தின் ஆளுமையான மனிதனாக வளர்ந்ததுக்கு பின்னால அவருடைய ஸ்கொயர் டிரைவும் லாங் ஆன் ஷாட்டும் எல்பிடபிள்யூ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதும் யாக்கர் பாலை ஷார்ட் பிச் பால் மாதிரி ட்ரீட் பண்ணி சிக்ஸர் அடிக்கிறது தானா? வாட் த திங் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் சச்சின் டெண்டுல்கர். எப்பொழுதுமே ஒரு வெற்றியாளனுடைய திறமையை மட்டுமே அவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாமும் இன்னொரு வெற்றியாளனாக மாறிவிடலாம் என்கிற சமீபத்திய சிந்தனை ஒரு பொய்யான சிந்தனை. ஒரு தனி மனிதன் வெற்றி பெறுவதற்கு அவனுடைய திறமைகளை தாண்டி 1000 விஷயங்களை அவன் அடுக்கிக் கொண்டே போகிறான். சச்சின் டெண்டுல்கர் மனிதனுக்கு பின்னால் அவருடைய பேட்டிங் திறமை மட்டும் ஒளிந்திருக்கவில்லை. தனக்கு எதிராக பேசுபவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார், களத்தில் சக நண்பர்களோடு அவர் எப்படி உரையாடுகிறார், மற்றவர்களிடமிருந்து தன்னை தனித்து காட்டுவதற்காக தொடர்ந்து எப்படி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து எத்தனை மேட்ச்ல சக்சஸ்ஃபுல்லா ஆடினாலும் ஒரு நாள் கூட நெட் பிராக்டிஸ்க்கு லேட்டா வராத ஒரு குணம் தான் சச்சின் டெண்டுல்கரா வச்சிருக்கு. எல்லாருமே மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். எல்லா பெரிய வக்கார் யூனிஸ்ல தொடங்கி யூனிஸ்கான்ல தொடங்கி அத்தனை கிரிக்கெட் பிளேயரும் ஓப்பனாவே சொல்லுவாங்க, மை ஒன்லி டார்கெட் இஸ் சச்சின்ஸ் விக்கெட் அப்படின்னு. பிரஸுக்கு உடனே என்ன, நானும் பிரஸ் தான், நேராக மைக் எடுத்துட்டு சச்சின் டெண்டுல்கர் ஓடணும், உங்களை அவுட் ஆகி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, தேங்க்யூ, அவ்வளவுதான், தட்ஸ் ஒன்லி ரீசன். ஆனா அன்னைக்கு வக்கார் யூனிஸ் செத்தா 6 பாலுக்கு 7 சிக்ஸர் பறக்கும். He answers through his bat, not through his words. ஒரு தனி மனிதனாக சுய ஒழுக்கம் உள்ளவனாக விமர்சனங்களை சரியாக கையாளக்கூடிய மனிதராக இது எல்லாவற்றையும் தாண்டி இவ்வளவு நேர நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக, பெரிய கிரிட்டிசிசத்துக்கு ஆளாகாத, சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு தன்னை சரியாக கவனித்துக் கொள்கிற, சீனியராக இருந்த போதும் ஜூனியர்களோடு இலகுவாக நடந்து கொள்கிற அவர் எத்தனை கேப்டன்களை கடந்து வந்திருக்கார். அவர் கேப்டனா இருந்த இந்தியன் டீமுக்கு அவருக்கு பிறகு எத்தனையோ கேப்டன்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து சின்ன பையன் தோனி சொல்றதை நான் கேட்கறதெல்லாம் இல்லாம, I am a sportsman here, I am here to play for my country. That is the spirit that we need to learn from Sachin Tendulkar, not his square drive or the long on shot or the six of the boundary. தன்னுடைய விக்கெட்டை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதில் விளையாட்டு. ஒரு தனி மனிதனாகவும் எப்படி உயர்ந்து நிற்கிறார் என்பதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வெற்றி அடைகிறது. பட் அன்பார்ச்சுனேட்லி நாம் எல்லாரும் become a formula country. ஃபார்முலா சூத்திரத்தின் அடிப்படையில் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் சச்சின் டெண்டுல்கருடைய கிரிக்கெட் திறமையை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் சச்சின் டெண்டுல்கராக ஆகிவிட முடியும் என்று நம்புகிறோம். கிடையவே கிடையாது. சச்சின் டெண்டுல்கரிடமிருந்து கற்றுக்கொள்ள கிரிக்கெட்டை தவிர 1000 விஷயம் இருக்கிறது. எப்பொழுது ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் பல்வேறு குணாதிசயங்களுடைய தொகுப்பு தான் அது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஒரு மனிதனை பல்வேறு கோணங்களிலிருந்து கவனித்து விட முடியும்.